ஆத்துமனேசர் ஆவரை ஓடி அலைகிறார் உன்னை தேடி. என் மானே அலைகிறார் உன்னை தேடி. அண்டை வாராயோ தொண்டு செய்யாயோ அகல நிற்பதன் மகாமே. சின்ன கடலில் வலை வீசிமி பிடித்த செம்படவரை நாடி. என் மகனே செம்படவரை நாடி. சீஷர்களாக்கி ஆதரித்தவ பின்னே சொல்லுண்ணாதோ மானே. ஆத்துமனேசர் ஆவலாய் ஓடி அலைகிறார் உன்னை தேடி. என் மகனே அலைகிறார் உன்னை தேடி. அண்டை வாராயோ தொண்டு செய்யாயோ அகல நிற்பதன் மகானே. மானே உன்னை நான் மறந்திருப்பேனோ மயங்காதே சொன்னே. என் மானே மயங்காதே சொன்னே. மாடம்புறாவே மாதுளம் கனியே வந்திடுவாய் துரிதம். ஆத்துமனேசர் ஆவலாய் ஓடி அலைகிறார் உன்னை தேடி. என் மானே அலைகிறார் உன்னை தேடி. அண்டை வாராயோ தொண்டு செய்யாயோ அகல நிற்பதன் மகானே. அல்லேலூயா அல்லேலூயா. இது வீட்டு கூட்டத்திலையும் பாடுவாங்க, சில நேரங்களில் சபைகளிலையும் பாடுவாங்க. காலையில் தியானம் செய்த தியானத்தின் தலைப்பு விசுவாசமும் கிருபை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இன்னொரு வசனம் ரோமர் 5:21. ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. காலையில செய்தியை கேட்டீங்களா? எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? உண்மையிலே இது எனக்கு ஒரு கொஞ்சம் புரியாத ஒரு புதிராக இருந்தது. ஆனாலும் ஆவியானவரிடத்துல கேட்கும் பொழுது என் கிருபை உனக்கு அந்த ஒன்னோட நின்றார். அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா என் கிருபை எனக்கு மட்டும்தான் போதுன்னு சொல்லி என்னைய பார்த்து தான் சொன்னார். அப்படிதானா? அவருடைய கிருபை உனக்கு போதுமப்பா, நீ அதோட போ.
கிதியோனை பார்த்து சொன்னாரு, உனக்கு இருக்க இந்த கரத்தோட போயிட்டே இருக்கு, உன் காரிய வெற்றியா முடியும். அதே மாதிரி தான் இங்க பாருங்க, கிதியோனை பார்த்து சொன்ன கர்த்தர் இந்த இடத்துக்குள்ள சில பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, நெருக்கத்தோடு, அந்த பிரச்சனை மத்தியில வெற்றியை தேடி, ஜெயத்தை தேடி சில நாட்களாகவே மாதக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் சிலர் உள்ளே இருக்கிறீர்கள். அவர்களை கர்த்தர் பார்த்து சொல்றார், கிதியோனுக்கு இந்த கரத்தோடு போன் சொன்ன கர்த்தர் அவரை வெற்றி சிறக்க பண்ணினது உண்மையானால் உங்களுக்கும் வெற்றி வரும், உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். சகோதரனே, உங்களை தேடி வரும். நீங்க வெட்கப்பட்டு போவது அது எந்த இடமா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றதைத்தான் சொல்ல முடியும். ஆமே. ஆனபடியினா நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே சொன்னார்ல யோவேல் தீர்க்கதரிசி மூலமா, என்ன சொன்னார்? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை, போனதும் இல்லை, போக போறதும் இல்லை. அப்போ நமக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் தேவனால் குறிக்கப்பட்டது ஒன்னே ஒன்று இருக்கு. என்னது? 2 கொரிந்தியர் 2:14. அது இதெல்லாம் பாராம தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. இந்த வசனத்தெல்லாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் எப்பொழுதுமே. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எதிராக பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், இந்த எது வந்தாலும் சரி, ஒன்னே ஒன்று தீர்க்கமாக நினைத்து கொள்ள வேண்டும். பிரச்சனையை பார்த்து அழக்கூடாது, பிரச்சனைக்கு முன்பதாக பதஷ்டமும் அடையக்கூடாது, நடுங்கிடக்கூடாது, அதை பார்த்து பயப்படக்கூடாது. பயப்படாம என்ன செய்யணும்? அதை பார்த்து பேசணும். என்ன பேசணும்? சரி சரி, இவ்வளவுதானே, அவ்வளவுதானே செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. உன் மேல வெற்றி சேர்க்க பண்ண என்னையத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றேன். ஆமென். அப்ப அந்த பிரச்சனையை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தர் பெரியவரா நமக்குள்ளே மாறி விடுகிறார். ஆமென். அப்போ நமக்கு முன்பதாக இருக்கிற போராட்டம், பிரச்சனை, அது எதுவாக இருந்தால், எவ்வளவு மலையை விட மிகப்பெரிய மலையாக இருந்தாலும், கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் அந்த பிரச்சனையை காட்டிலும் மிகப்பெரியதாக இருந்தால் சுலபமாக அந்த பிரச்சனையை வீழ்த்தி ஜெயம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பயமே இல்லை, பயமே. கேட்கறதுக்கு சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. ஆனா அந்த வழியா இப்போ போயிட்டு இருக்கிறவனுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா? நாங்க கேட்கறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் சூப்பரா தான் இருக்கு. ஆனா அந்த செயல்பாட்டுல, அந்த ஸ்பாட்ல நீங்க இருக்கணும்ல, அப்பதான் அந்த அதனுடைய அருமை தெரியும். சொல்றீங்களா? அந்த வழியெல்லாம் கடந்து வந்துட்டோம். கர்த்தர் எங்களை கடத்தி கொண்டு வந்துட்டார். அதனால தைரியமா பேசுறோம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நமக்குள்ள கர்த்தர் வைத்த, உள்ளத்தின் ஆழத்தில் வைத்த விசுவாசம் எப்பேற்பட்ட பெரிய போராட்டத்தையும் பிரச்சனையும் மேற்கொள்ளும். கரந்தட்டிய சப்பாக. அதனால நம்ம எதை நினைச்சும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு சொல்லுங்களேன், எவ்வளவு பெரிய, சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை. அதை விட என் இயேசு, எனக்குள்ள இருக்க இயேசப்பா பெரியவர். பயந்து பயந்து சொல்லிவிடும். சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு தைரியமா பேசுங்க. எனக்கு எதிரிட்டு வந்த பிரச்சனையை காட்டிலும், உங்களுக்கு சத்தம் வரல, எனக்கு எதிரிட்டு வந்த பிரச்சனையை காட்டிலும்
போராட்டத்தை காட்டிலும் எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர், மிக பெரியவர், மிக மிக பெரியவர். ஹalleluya, ஹalleluya. இந்த தைரியத்தோட உங்க வீட்டுக்கு இன்னைக்கு கடந்து போறீங்க. நீங்க என்ன பிரச்சனை தீர்த்து முடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களோ, இன்னைக்கு ஒரு முடிவு அந்த பிரச்சனைக்கு வந்து விட்டது. கரந்தட்டி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை விசுவாசத்தின்படி உனக்கு அவ்வளவுதான் வந்துருச்சு. அப்போ வெற்றி நம்ம கையில, விசுவாசித்த உங்களுடைய கையில வெற்றி இப்பொழுது இருக்கிறது. ஜெயம் நம்முடைய கரத்துல இருக்கிறது. தோல்வி நமக்கு இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லை, ஜெயம்தான் எனக்குள்ள இருக்கு. ராஜ கம்பீர ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஏனென்றால் எங்க அப்பா எல்லாத்தையும் ஜெயிச்சவர். சொல்லமா சொல்றோம். ஆனா யோர்தான் நதி பக்கத்துல போனாலும் தெரியும். இப்போ காலத்துல எப்படி ஓடுது. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஆசாரியனின் உள்ளங்கால் இங்கதான் விஷயம். பிரைஸ் தி லார்ட். ஆசாரியனுடைய உள்ளங்கால் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணி ஒரு பெரிய குவியலா நின்றுச்சுங்க. இந்த ஐஸ்கிரீம் மாதிரி. பிரைஸ் தி லார்ட். பெரிய ஐஸ் கட்டி மாதிரி, மலை ஐஸ் மலை மாதிரி மிக பெருசு அப்படியே நின்றுச்சு. ஹalleluya. நம்புவீங்களா? இதெல்லாம் நடக்கும்னு இயேசுநாதரால் மட்டும்தான் இதாக செய்ய முடியும். வேற எவனாலும் செய்யவே முடியாது. ஹalleluya, ஹalleluya. அவன் இருந்தாலும் செய்ய முடியாது. அது இயேசு மட்டும்தான் செய்வார். ஹalleluya. அப்போ நம்ம காலையில தான் பார்த்தா கையிலையும் என்னது, கையில என்னது, அதிகாரமும் வல்லமையும். இப்போ காலையும் அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து விட்டார். அப்ப நமக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, ரெண்டு கை ரெண்டு காலில் தான் அதிகாரம் இருக்குன்னு நான் நினைக்கல. உச்செழுந்து உள்ளங்கால் வரைக்குமே அந்த அதிகாரமும் வல்லமையும் நமக்குள்ள இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. நமக்கு எதிரடையான சத்துருக்கு எதிராக. அந்த ஒரு நம்பிக்கையும் தைரியமும் நமக்குள்ளே இருந்தால் எப்பேற்பட்டதையும் சாதிச்சு மிதிச்சு நாம் பாட்டு கடந்துட்டு போயிட்டே இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் பெருசு கிடையாதுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு சில ஆதாரமான சில காரியங்களை ஆவியானவர் பேசினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனமும், அதே லூக்கா 16:20 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனமும், அதே மத்தேயு 16:24 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். செபாலைக்குள்ளே எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை என்னை என்ன செய்ய கடவன், பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. சிலுவைங்கிறது என்னது? ஆடுகளை நாங்களே போய் தூக்கணுமா? வேணுமோ நமக்கு? ஏங்க வேணுமா வேண்டாமா? வேண்டாம். ஒரு சிலர் நிறைய வேண்டாம் அப்படின்றாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? பாடு இல்லாம பரலோகம் கிடையாதுங்க. அதனால நித்தமும் பாடுகள் நல்ல கிறிஸ்தவனுக்கு வந்துகிட்டே தான் இருக்கணும். அதாவது நல்ல ஓடுற தண்ணியில பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க,
நீச்சல் அடிக்கிற ஒண்ணு நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது என்னது? மீன். எதிராத்தான் போகும். அது மாதிரி எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடா போனாலும் சரி, அதை எதிர்த்து நீச்சல் போடுகிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியில தான் நம்ம கடந்து போகணும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 16:33 சொன்னார். 2 தீமோத்தேயு 2:13 சொன்னார். என்ன சொன்னார்? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஆமா, 2 தீமோத்தேயு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஐயோ, நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா? துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், என்ன வந்தாலும் இயேசு எனக்கு போதும். சொல்லுங்களேன். துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், இயேசு எனக்கு போதும். ஆமென். அதுதாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் தான் ஜெயிக்கும். ஆமென். இந்த விசுவாசம் தான் ஜெயிக்கும். உலக காரியத்துக்கு இயேசுவை விசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. அதனால நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ ஆவிக்குரிய உலகத்துக்குரிய தேவ நபர், தெய்வீக தன்மை உடையவர். அல்லேலூயா. ஆனபடியினால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார். அதனால தான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இவைகள் இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒண்ணு கூட பேலன்ஸ் வைக்கலங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுனீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு நன்மை கூட குறைவு படாமல் எல்லாம் நிறைவாய் நம்மை தேடி வரும் என்று விசுவாசிக்கிறவனுக்கு இது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. அவர் பெரிய பணக்காரர் ஆயிட்டு நேரத்தை வந்தார், பெரிய பணக்காரர் ஆயிட்டு ஆனாயிட்டு போறாருங்க. ஆனா டிரைவர் கோழி எப்படி இருக்கும் அது மாதிரி நினைச்சுக்கோங்க. 40 நாள் குஞ்சு தான். 40 நாள்ல இந்த செஞ்சு வந்துடும். எத்தனை கிலோ? 3 கிலோ வந்துடும். ஆமா, 40 நாள்ல 3 மாடி கட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு வந்தவர் அவரு நம்ம காலமா இங்கேயே உட்கார்ந்து ஆண்டவரே கிடக்கும். நமக்கு ஒரு மாடி கூட கிடைக்கலையா? சாதா குடிசையில உட்கார்ந்துட்டு இருங்க. இருக்கிறதுல முதல்ல கர்த்தர் எதெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் நமக்கு நிறைவா இருக்குதா அத பாருங்க. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் நேற்று வந்தவங்க எல்லாம் கார் வாங்கிட்டான், நீங்க என்னைக்கு வாங்க போறீங்க? ஏன்டதான் ஒரு கார் இருக்கு அப்படின்னு உள்ளதான் சொல்றேன். ஏன்ட்ட ஒரு கார் இருக்குதுங்க. அப்படியா? என்ன கார் இருக்கு? என்ன கார்? என்ன கம்பெனி கார் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆக்டிவான்னு சொல்லி ஒரு கம்பெனி கார் என் கையில் இருக்குங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் எதை கொடுத்தாரோ அதையே பெருசா எடுத்துக்கிட்டு அதுல நம்ம என்ன செய்யணும்? பரிபூர்ண சந்தோஷமா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேடி கார் வரும். பிரைஸ் தி லார்ட். நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தேடாதீங்க. உலகத்தில் அழிஞ்சு போகிறத தேட வேண்டாம், அழியாத நித்தியத்துக்கு. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு ரோமர் 5:21 ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது. எது? கிருபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொண்டது. ஆமென்.
நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் எங்க தேடினாலும் கிடைக்காது. எங்க தேடினாலும், நீங்க எந்த கடைக்கு போனாலும் கிடைக்காது. எந்த மந்திரியை தேடினாலும் போய் வாங்கிக்கலாம்னு நினைச்சீங்களா, கிடைக்காது. நித்திய ஜீவன் என்னன்னு கேட்பாங்க. அப்படி நித்திய ஜீவனை தரக்கூடிய ஒரே நபர் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா. வேற எங்கேயும் அவரை தவிர வேற எங்கேயும் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்படி நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, அழிந்து போகாத ஒரு வாழ்க்கை, மறைந்து போகாத ஒரு வாழ்க்கை. ஆமென். இப்போ மறைந்தே போகாது. இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் இப்போ கண்ணை மூடினா எங்க போவோம் சொல்லுங்க? ஹலோ, இப்போ கண்ணை மூடிட்டோம்னு வைங்க, எங்க போவோம்? பரலோகத்துக்கா? இல்ல, ஏசப்பா முன்னாடி போய் நின்று போவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஜீவன் இருக்கு, அது முழுசா காட்டுங்க. ஹalleluya, ஹalleluya. அப்ப நித்திய ஜீவன் என்பது ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுக்கு மட்டும் நியமிக்கப்பட்டது அல்ல. தடத்துல போறவங்க இந்த உலகத்துல யாரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாத்துக்குமே நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். அந்த நித்திய ஜீவனை விசுவாசத்தினால காத்துக் கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசம் இருக்குமே ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார், அவர் மூலமாகவே நான் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க, தேடுறவங்க அத்தனை பேருக்கு அந்த நித்திய ஜீவன் வந்துவிடும். அந்த இயேசுவை மகிமை. யார் அப்படி விட்டுருக்கு? அது யார்? வண்டி யாருடைய? கொஞ்சம் அந்த பக்கம் நிறுத்துங்கப்பா. அல்லேலூயா. வழி முடிச்சு நிறுத்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமா? வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வார்த்தை. அப்போஸ்தலர் 17:30. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் எப்படி இருந்தாரா? காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ என்னமா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கு உள்ள எல்லா மனிதருக்கும் இயேசு என்ன பண்ணிட்டாரு? கட்டளையிட்டார். அப்போ இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருக்கும் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கட்டளையை நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? இந்த கட்டளை மூலமாக தாங்க கிறிஸ்துவின் நீதியினால நமக்கு கிருபை கிடைக்குது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், இந்த கட்டளை தான் அதை நம்புகிறவங்க, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த கட்டளையின் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் என்கிற அந்த நித்திய ஜீவன் அந்த கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது. அப்படின்னு சொல்லுவோம். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். அப்ப அந்த நித்திய ஜீவன் என்பது இயேசுவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு ஜீவன். ஆமென். இயேசுவோடு எப்ப வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? இயேசுவோடு எப்ப வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? நம்மளால பேச முடியும். பேச முடியுமா? விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா?
அல்லேலூயா. அப்போ இயேசுவோடு அப்போ அந்த நித்திய ஜீவன் பெறாமல் பேச முடியாதா? முடியவே முடியாது. ஏன்? ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல், இப்ப சொல்லுங்க 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 சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியவே முடியாது. அப்ப தேவனை தரிசிக்கணும்னா கண்டிப்பா கிருபை வேணும். அந்த கிருபையினால விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு என்ன செய்தீர்கள்? சொல்லுங்க வசந்த சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தினால கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிப்பு தான், அந்த ரட்சிப்பின் மூலமாகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? தேவனிடத்திலிருந்து இரக்கமா கிருபையை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபை நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்தி போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் என்ன செய்கிறது? நம்மை கடைசி காலம் தொலைக்கும். அப்பொழுது அவ்வளவுதான். ஒரு இமை பொழுதுன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இமை பொழுதுனா என்ன? கண்ணை இப்படி தட்டி முடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு நேரத்துக்குள்ள அங்க போய் நின்றுவோம். இந்த உலகத்துல இருந்தாலும் அங்க போய் நின்றுவோம். எங்க? நம்ம அப்பாவுக்கு முன்னாடி நம்முடைய மனவாள நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒரே இமை பொழுதுல, ஒரே ஒரு இமை பொழுதுல நம் அனைவரும் போய் நின்றுவோம். இதுதாங்க நம்ம விசுவாசம், இதுதான் நம்முடைய விசுவாசம். இப்படி எத்தனை பேர் நாம போய் நிற்பேங்கிற ஒரு விசுவாசம் இப்ப எத்தனை பேருக்கு வருகிறது? எத்தனை பேருக்கு வருது? கோபம் வந்தா இப்படிதான் பேசுவீங்களா? இல்ல நான் கேட்கிறேன், தெரியாம தான் கேட்கிறேன். கோபம் வந்தா இப்படிதான் பேசுவீங்களா? சொல்லுங்க. அதை இங்க பயன்படுத்துங்க. தேவ சமூகத்தை அங்க விட்டுருங்க. சரியா? கோபம் வந்தாச்சுன்னா அங்க பயன்படுத்தாதீங்க, இங்க பயன்படுத்துங்க. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் இல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு சில கட்டளைகளை கொடுத்து நம்மளை நித்திய ஜீவனை பெறுவதற்கு சுலபமான வழிவாசல் எல்லாம் திறந்து வச்சிருந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்ம வீணடிச்சா எப்படி இருக்கும்? அதனால்தான் ஒரு வசனம் தெளிவா சொல்றான். இவ்வளவு எபிரேயர்ல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் தண்டனை எப்படி நீ தப்பித்துக் கொள்வாய்? கடைசி நாளுமா பிரசங்கியார் என்ன சொன்னார்? நம்ம கடைசி நாள்னு சொல்றோம். அவர் என்ன சொன்னார்? கடைசி நொடி. கடைசி நொடியில எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்துல எப்போ இயேசு கிறிஸ்து வருவார்னு தெரியாது. ஆகவே மனவாட்டியா இருக்கிற திருச்சபை மனவாளராம் இயேசுவை சந்திப்பதற்கு எந்த நேரமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்ப நித்திய ஜீவன் இல்லைன்னா அங்க உனக்கு டாட்டா போட்டு விட்டுருவார். போடா அந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்லி டாட்டா காமிச்சு விட்டுருவார். அப்போ அதனால மனம் திரும்பி ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்க நீங்க யாராக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்ல. இப்பவே மனம் திரும்பிக்கோங்க. ஆமென், ஆமென். மனம் திரும்பி என்ன செய்யுங்க? இயேசுவே அந்த நித்திய ஜீவனை எனக்குள்ள தந்துருங்க, நான் உங்க சொந்தக்காரனா மாறிக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இயேசுநாதருக்கு சொந்தக்காரனா மாறிட்டோம் அப்படின்னா நான் எனக்கே சொந்தம் இல்லை. என்ன? நான் எனக்கு சொந்தம் இல்லைங்க, நான் இயேசுவுக்குரியவர். இதை புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் அப்படித்தான். இப்போ நீங்களும் இயேசுநாதருக்கு சொந்தக்காரரா மாறிட்டீங்கன்னா நீங்களாம் எனக்குரியவங்க இல்ல, இயேசுநாதருக்குரியவங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, விசுவாசத்தினால சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு உரியவன். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. Praise the Lord. Praise the Lord.
நான் இயேசுவுக்கு உரியவன். ரொம்ப நேரம் நிக்க வச்சு விடுவோம். சத்தமா சொல்லல, ரொம்ப நேரம் நிக்க வச்சு பனிஷ்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ரொம்ப நேரம் நிக்க வச்சுட்டேன்னு வைங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். சத்தமா சொல்லணும். சொல்றத என்ன செய்யணும்? சத்தமா பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லணும். நான் இயேசுவுக்கு உரியவன். எங்க அப்பா எனக்கு உரியவர். ஹalleluya. ஹalleluya. அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு எனக்குள்ளதான் இருக்கிறார், வேற எங்கும் அல்ல. நான் இயேசுவுக்கு உரியவன், அவர் எனக்கு உரியவர். அவர் என்ன சொன்னார் நான் கேட்பேன். அப்படிதானா? அப்படிதானா? ஏசப்பட்ட உரிமையா என்ன செய்யறோம்? உரிமையா நம்ம கேட்டு வாங்கி கொள்ளலாங்க. அன்னைக்கு கொடுப்பாரு. தேவனுடைய கட்டளையின்படி நடக்காம, அவர் சொன்ன கட்டளையின்படி நடக்காம, கீழ்ப்படியாம இருந்துகிட்டு கார் வேணும், பங்களா வேணும், முட்டி முட்டி ஜோம் பண்ணாலும் ஒரு நாளும் நடக்காது, வராது. ஒருவேளை கார் வேணும், பங்களா வேணும் சொல்லி நீங்க என்ன பண்ணலாம்? உங்க இஷ்டத்துக்கு கேட்டீங்கன்னா கொடுத்துருவாரு. உங்க மாம்சத்தின்படி நீங்க கேட்டா வந்துடும். ஆனா அதுல பிரச்சனை மேல் பிரச்சனை வரும். என்ன பண்ணுவீங்க? நடு ரோட்ல கார் நிற்கும், அது நடு காட்டுக்குள்ள கண்டிப்பா நிற்கும். என்ன பண்ணுவீங்க? ஏசப்பா என் கார் நடு ரோட்டில் உனக்கு அன்னைக்கே நான் சொன்னேன் இல்லை, கேட்டியா? சொல்லுவார். அப்போ பேசுவார். நானா தேட வேண்டாம், இயேசுவா தந்தா வாங்கி கொள்ளுங்க. நீங்களா தேடாதீங்க. கர்த்தரா கொடுத்தா அது உங்களை தேடி வரும். அது உங்களுக்கு அது நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி சொன்னா சும்மா ஆசீர்வாதம் ஒரு நாளும் ஒருபோதும் வரவே வராது. அதை தேடவும் செய்யக்கூடாது. இப்ப இருக்கிறது நெருக்கடி தான். எப்படி? இப்ப இருக்கிறது கொஞ்சம் நெருக்கமான பாதை தான். நெருக்கத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கிறோம். எங்க அங்கதாங்க ஒரு நித்திய ஜீவனே அந்த நெருக்கத்துக்குள்ளதாங்க இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த வழிய போறவங்க எல்லாரும் பாக்கியவாங்க. நான் சொல்லுவேன், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்? அவங்க தான் பரலோக வாசிகள். அல்லேலூயா. அவங்க யாரு? நெருக்கத்துல போயிட்டே இருக்கிறோம். போராட்டத்தின் மேல் போராட்டம் சொல்றீங்களா? நீங்க பரலோக வாசிகள். அப்படியா? நீங்களே திருந்துற மாதிரி தோணலையே. 2 கொரிந்தியர் 7:10 படிக்கும். தேவனுக்கு ஏற்கிற பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனதிரும்புதலை உண்டாக்குகிறது. ஹலோ, தேவனுக்கு ஏற்கிற துக்கம் எப்படி இருக்குதா? மனஸ்தாபப்படுகிறவர்களுக்கு. என்ன மனஸ்தாபம்? உங்களுக்கு எனக்கு மனஸ்தாபமா இல்ல. அப்ப அதுல என்ன மனஸ்தாபம்? பாவத்தை குறித்த ஒரு மனஸ்தாபம் உண்மையாய் உனக்குள்ளே தேவ பிள்ளையே உனக்குள்ளே இருக்குமானால் அது ரட்சிப்பா மாறும். ஆமென். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அதுதான் ரட்சிப்பு. அதுதான் விடுதலை. எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரண கட்டிலிருந்து விடுதலை. நீங்க மனஸ்தாபப்படுறீங்க பாத்தீங்களா? அந்த மனஸ்தாபம், பாவத்தை குறித்த ஒரு மனஸ்தாபம், ஒரு வேதனை நம் உள்ளத்துல வந்துருச்சு அப்படின்னா விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கிருபையின் நீதியினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள்ளே கிடைக்கிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்னது? ரொம்ப முக்கியத்துவம் என்னது? ரொம்ப முக்கியத்துவம் என்னன்னா நித்திய ஜீவன் தான். எந்த ரூபத்தில் எடுத்துக்கிட்டாலும் நாம போக வேண்டியது, பெற்றுக்கொள்ள வேண்டியது நித்திய ஜீவன். ஆமென், ஆமென். இப்ப நான் போகணும், பரலோகத்துக்கு போகணும். சொல்லுங்க, இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, நான் பரலோகத்துக்கு போகணும். இருதயத்துல கை வைங்கப்பா. உங்களை ஏன் கேட்டுக்கிட்டு நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு கேளுங்க. கேளுங்க, உங்க மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறையும் குறையுமா இருந்தா நீங்க டவுட்டு அப்படின்பீங்க. ஆச்சுதா, தேவ சமூக பழக்க வழக்கம் அதிகமா உள்ளவங்க கன்ஃபார்ம் கர்த்தரோடு உள்ள ஒரு நெருங்கிய ஒரு உறவும் தொடர்பும் எந்த தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இருக்கிறதோ, நான் பரப்பேன், டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆவேன், மறுரூபம் அடைவேன் என்று நமக்கே தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ என் ஜீவியம் இன்னைக்கு கொஞ்சம் தப்பா இருந்தா மாத்திடணும். தப்பா எந்த வழியில நான் தவறனோ அதை கொஞ்சம் என்ன செய்யணும் சொல்லுங்க, மாத்துங்க. உங்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ், இப்படிங்கிற கூட சால்வ் ஆயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம், ஆனா அவசியம் தான். எப்போ நம்மளை சரி செய்யலையோ அது வரைக்கும் நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அது உங்களை மிரட்டிக்கிட்டே தான் இருக்கும், பயமுறுத்தி கொண்டே தான் இருக்கும். ஆமென், ஆமென். எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு சகோதரி வந்தாங்க. நல்லா கவனிங்க. இந்த கை தூக்க முடியல அப்படின்னு வந்தாங்க. வந்த பொழுது வேற ஒன்றும் செய்ய வைக்கல. என்ன செய்ய வச்சோம் அப்படின்னா, இந்த கையில கை வைங்க அப்படின்னு சொல்லி கை இப்படியே வச்சுக்கிட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல இருக்க வலியை என்னை விட்டு ஓடிப்போம், என்னை விட்டு ஓடிப்போம். அப்படியே ஒரு 3 நேரம் சொல்ல வச்சு, இயேசுவின் நாமத்தில் நான் சுகமானேன், நான் சுகமாயிட்டேன். என் வலி, இந்த இடத்துல இருந்த வலி ஓடிய போயிடுச்சு. இயேசு என்னை சுகமாக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன். விசுவாசம் ஜெயிக்க வச்சிட்டாமா? பிரியா கை தூக்கிட்டியா? பாத்தீங்களா? நல்லா தூக்குறாங்க. நல்லா தூக்கி காட்டுமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இதுக்கு ஒரு ஊழியக்காரன் தேவையா? நான் கேட்கிறேன், இதுக்கு ஒரு ஊழியக்காரன் தேவையா? நீங்களே அதை உங்க வீட்டுல இந்த இடத்துல இருக்க வழியே என்னை விட்டு போனா ஆட்டோமேட்டிக்கா போய்தான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரோடு இருந்துகிட்டு இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அவசியமா ஆவியானவர் உங்களை தொடுவார். ஒரே நொடியில குணம் உண்டு. எதன் அடிப்படையில, எந்த பேசிக்ல செய்வீங்க? ஃபெய்த், விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். நீ விசுவாசித்தார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 1:12 படிங்க. அந்த அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்குள் இருக்கிற விசுவாசமானது, நல்ல வார்த்தையை கவனிங்க, நமக்குள் தேவனாகிய கர்த்தர் மேல் உள்ள விசுவாசமானது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதாங்க இதனுடைய கருத்து. நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? ஹலோ, நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ரட்சிப்பு என்ன செய்யணும்?
இல்ல, நான் சொல்லுவேன், அடிக்கடி நான் சொல்லுவேன், பரிசுத்தத்துல அல்லது ரட்சிப்புல என்ன செய்யணும்? பூரணப்படணும், பரிபூரணப்படணும். அப்படிதானா? அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? பூரணம், பரிபூர்ணம், சம்பூரணம். சம்பூரணம் சொல்லி பேர் வச்சிருந்தாலும் வராது. ஆமென். பரிபூரணம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாலும் இதெல்லாம் நடக்காதுமா. நான் பரிபூர்ணம் அப்படின்னா நீ உலகத்துக்கு நீ பரிபூர்ணம் தான். மனுஷன் பார்வைக்கும் எல்லாத்துக்கும் நீ பரிபூர்ணம் தான். ஆனா கிறிஸ்துவுக்கு உனக்கும் அந்த வசனத்தை மறுபடியும் படிங்களேன். எவருடைய நாமத்தின் மேல்? இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்ப படிங்க ரோமர் 4:25. மறுபடியும் படிங்க சிஸ்டர். யாரையா சேர போட்டு இழுக்காதீங்க. ஆமென், அல்லேலூயா. இது என்ன தெரியுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே இந்த திட்டவட்டமான ஒரு விசுவாசம் என்ன செய்யுது? நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தெரியுது. தெளிவா தெரியுதா? தெளிவா தெரியலையா? எனக்காக ஒரு விசுவாசத்தின் ஒரு திறவுகோல் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அத விசுவாசம். ஏன் சார் இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து கர்த்தர் இப்படி பேசுறாரு? ஏன் பேசுறாருன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் என்ன பெயர்? விசுவாசிகள். ஆனா கர்த்தர் கடைசி நாள்ல உங்ககிட்ட இந்த விசுவாசத்தை தேடி வந்தா உங்ககிட்ட இருக்குமா இல்லையா? இல்லாம போகுமா? இருக்குமா இல்லாம போகுமா? இருக்குது. அப்படிதானா? எனக்குள்ள இருக்குது. விசுவாசிக்கிறவன் பலரா. இதை புரிஞ்சுக்கோங்க. ஹலோ, விசுவாசிக்கிறவன் போடன்னு சாதிப்பான். வர்றதெல்லாம் வரக்கு போய என்ன வந்துடும்? மீறினா தலை கத்தி வந்துடுமா? கொஞ்சம் வேதனையா இருக்கும் போது ரைசலா. அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாது. அந்த என்ன பெருமை சொல்ல ஒரு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஊட்டி நேரத்தில் இந்த ஊட்டிக்கு தேவர் சோழ எஸ்டேட் என்ன பண்ணுவேன், விடிய காலம் குளிக்கணும். 7 மணிக்கெல்லாம் அவங்க வேலைக்கு போகணும். நான் என்ன செய்வேன், இந்த சட்டையை கட்டிட்டு பனியனோட அப்படியே கொஞ்ச நேரம் பனியில் அந்த குளிரில் நின்றுட்டு அதுக்கப்புறம் போய் என்ன செய்வேன், பச்சை தண்ணியில் குளிப்பேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை படிங்க. ரோமர் 4:25. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாம் விசுவாசத்தின் மார்க்கத்தால்
அந்த அம்மா ஒரு ஆள் தான் மட்டும்தான் கொஞ்சம் உற்சாகமாக ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. மீதியெல்லாம் சாப்பிடலையோ அதனால இப்படி இருக்கீங்களோ, நாங்கள் அப்போ சாப்பிட்டுட்டா வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருந்து வீட்டுக்கு போனவங்க எத்தனை பேர் சாப்பிட்டீங்களோ சாப்பிட யாரு கண்டா? தெம்பா இருங்க. சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் எப்படி இருக்கணும்? ராஜ கம்பீரம் நமக்குள்ள இருக்குது, கம்பீரமா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த விசுவாசத்தை பொக்கிஷமாக்கி வச்சு என்ன செய்யுங்க? பாதுகாத்து கொள்ளுங்க. எப்படி எல்லாம் கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை உருவாக்கி பொக்கிஷமா கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா? ஏன் இதெல்லாம் கர்த்தர் வைத்து நமக்கு பொக்கிஷமா வச்சுக்கன்னு ஏன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, கடைசி நாளில் மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை இந்த உலகத்துல காண்பாரா? அந்த விசுவாசம் அன்னைக்கு எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். இப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் என்ன செய்வார்? உங்க நிமித்தம் மகிழ்ச்சி அடைவார். ஓ, பரலோகமே சந்தோஷப்படும். கரந்தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க. அது ஆசையே. நமக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் அந்த கிருபையையும் விசுவாசத்தையும் நாம் காத்துக் கொள்ளும் பொழுது நம் மூலம் பரலோகமே சந்தோஷப்படும். ஆமென், ஆமென். காத்துக்கொள்ள ஆயத்தமா? காத்துக்கொள்ளலாமா? காத்துக்கொள்ளலாமா? கொள்ளலாமா? காத்துக்கொள்ளலாமா? எல்லாரும் எழுந்துருங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஓ ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அதை முடிக்க முடியாத இடம் தேன்னு கரெக்டா. பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் சீக்கிரம் எழுந்துருங்க. உங்க பலகீனத்தை இப்ப நீங்க பார்க்கவே கூடாது. எல்லாம் விசுவாச அறிக்கை செய்கிறீங்க. ஓ, விசுவாச அறிக்கை செய்துதான் அவங்க பிரச்சனைகள் போராட்டத்தை எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிறோம். இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் எழுதி கொடுத்தீங்களே, சீக்கிரம் நீங்க சொல்லுங்க. இப்போ விசுவாச அறிக்கை செய்து, ஓ ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால் அவைகளை மேற்கொண்டு விட்டேன். உங்க பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். வாயை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபிங்க ஜெபிங்க உங்க பிரச்சனைகளை. இந்த பிரச்சனை எனக்கு முன்னாடி இப்பொழுது இல்லை. இயேசுவின் நாமத்தினால இல்லவே இல்லை. இந்த நெருக்கடி எனக்குள்ள இல்லவே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசு அதை மாற்றி விட்டார். இயேசு கிறிஸ்து எனக்காக அதை மாற்றி விட்டார். எனக்கு எதிராய் வந்த பிரச்சனை, ஓ நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்க பிரச்சனை உங்களுக்கு நிற்பதாக இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ, உங்க பிரச்சனை தீர்ந்ததுக்கு ஒரு அடையாளம், உங்க பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அது என்ன தெரியுமா? தானா சந்தோஷமா உங்க உள்ளம் சந்தோஷப்படும். தானா சந்தோஷப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு நான் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கிறேன். எதிர்பார்த்து வந்த நீங்க இப்பொழுது வெற்றி அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு. உங்களுக்கு தோல்வி இல்லை, உங்களுக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் 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 உங்க பிரச்சனை போராட்டம், வேலையில பிரச்சனை உள்ளவங்க சிலர் இருக்கிறீங்க. கர்த்தர் அதற்கு உங்க காலுக்கு கீழே போட்டு மிதிங்க. இயேசுவின் நாமத்தினால வேலையில வந்த பிரச்சனை போராட்டத்தை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தினால உடைந்து விட்டது. கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால உங்க வேலையில உங்களுக்கு எதிரான பிரச்சனை, சகோதரி சகோதரி, இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை ஓ உங்களுக்கு தான். உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, உன் வேலையில ஒருவேளை ப்ரமோஷன் கிடைச்சிருக்கலாம், ஆனா உனக்கு எதிராக போறாம எரிச்சல் எல்லாமே நடமாடி கொண்டிருக்கிறது. எப்போ இந்த ஆழத்துக்கு வெளியே போடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களை தாங்கி வழி நடத்துகிற, ஓ உங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்பித்து வழி நடத்துகிற கர்த்தர் உங்க பக்கத்துல உங்களுக்குள்ளதாக இருக்கிறார், உங்களுக்குள்ளதாக இருக்கிறார். ஆனபடியினால ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா
எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாச அறிக்கை செய்து பிரச்சனைகளை மேற்கொள்ளுங்க, பலகீனத்தை மேற்கொள்ளுங்க. ஆய திறந்து பேசுங்க பேசுங்க, விசுவாச அறிக்கை செய்து. பேசுங்க, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க உங்க பிரச்சனை. நீங்க பிரச்சனை இல்லாதவர்களாய் வெளியில போகணும். அதற்குத்தான் கர்த்தர் விரும்பி உங்களை அழைத்து வந்திருக்கிறார். உங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. உங்க குடும்பத்துக்கு எதிரான பிரச்சனை இன்றைக்கே உடைகிறது, இன்றைக்கு உடைகிறது. நீங்க விசுவாச அறிக்கை செய்கிறீங்க, அது உங்க காலுக்கு கீழே வருகிறது. அதை மிதிச்சு உடைங்க இயேசுவின் நாமத்தினால். அது கோட்ல கிடந்தாலும் சரி, எங்க கிடந்தாலும் சரி, கர்த்தர் இதை இப்பொழுது உடைத்து தகர்த்தறிகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால விசுவாசத்தினால வெற்றியை சுதந்தரித்து விட்டோம். விசுவாசத்தினால ஜெயம் நமக்கு வந்து விட்டது. கர்த்தர் ஜெயத்தை தந்து விட்டார். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. கரந்தட்டி கிராமவர்கள், நாம் வெற்றி பெற்று விட்டோம், நாம் ஜெயம் பெற்று விட்டோம். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எனக்காக உம்மை ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மகிமையின் கரம் நீட்டி ஆசீர்வதித்து விட்டதற்காக உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருடைய வியாதிகள் அறந்தோடி போகட்டும். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீரா. ஆண்டவரே, வியாபாரம் சரியில்லைப்பா, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி ரொம்ப வேதனையா நீங்க அழுகுறீங்க. இயேசு சொல்லுகிறார், முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலாவது முழுசா ஒப்பு கொடுத்துன்னா வேதத்தை அதிகமா வாசிக்கணும், அதிகமா ஜெபிக்கணும். உங்க வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் வேணும். கர்த்தர் சொல்றத சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் வேணும். ரெண்டாவது, உங்கள்கிட்ட தனி ஜெபம் வேணும். அதிகமா யார்கிட்டையும் பேசாதீங்க. கர்த்தரோடு உள்ள ஒரு உறவுல வளர்க்க பாருங்க. உங்க பிரச்சனை அதே எந்த இடத்துல தொழில வச்சு ஆண்டவரே எனக்கு ஆசீர்வதின்னு கேட்கிறீங்களோ அந்த தொழில் மிக பெரிதாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. மிக மிக பெரிதாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம். இந்த பாட்டை பாடுங்க சீக்கிரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஆராதவரே. கைதட்டி பாடுவோம்.